63 நாயன்மார்களிலே பூமாலை கட்டும் தொண்டு மூலம் சிவபதம் அடைந்த முருகநாயனாரை பற்றி நாம் இன்று சற்று சிந்திக்கலாம். சோழ நாட்டிலே திருப்புகலூரிலே அந்தணர் குலத்திலே அவதரித்தவர் முருகநாயனார். அவர் பூமாலை கட்டும் தொண்டை செய்தார் என்று பார்த்தோம். ஆனால் எப்படிப்பட்ட பூமாலை அது? 4 விதமான பூக்கள், கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ, இந்த பூக்களை கொண்டு 6 விதமான மாலைகளை அவர் தொடுக்கிறார். கோவை, மாலை, கன்னி, பிணையல், தொடையல், இப்படி இண்டை, இந்த மாதிரி 6 விதமான மாலைகளை கட்டி நறுமணமிக்க மலர்களால் திருப்புகலூரிலே வர்த்தமானீஸ்வரர் சந்நிதிக்கு கொண்டு சென்று அவர் சாற்றுவது வழக்கம். இந்த திருத்தொண்டை அவர் தொடர்ந்து செய்து வந்தார். அந்த ஊரிலே அவர் ஒரு மடத்தையும் கட்டினார். அந்த மடத்துக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி வருகை புரிந்தார். அவரோடு இவர் நட்பு பாராட்டினார். அவருடைய திருமணத்திலே, நல்லூர் பெருமணத்திலே ஒரு மிகப்பெரிய ஜோதி தோன்றியது. அந்த ஜோதியை காட்டி திருஞான சம்பந்தமூர்த்தி கேட்கிறாராம், யாருக்கெல்லாம் சிவபதம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, ஆசை இருக்கிறதோ, அவர்கள் இந்த ஜோதியிலே நுழையலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்த பிறகு முருகநாயனார் என்ன பண்ணுறாரு? இந்த ஒரு பதத்துக்காகத்தானே அவர் இவ்வளவு தொண்டை செய்தார். அந்த வாய்ப்பை அவர் நழுவ விடுவாரா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்ற பாடலை பாடியவுடன் அவரும் அந்த ஜோதியில் ஐக்கியமானார். இப்படி பூமாலை கட்டும் தொண்டு மூலமும் சிவபதம் அடைய முடியும் என்பதை நமக்கு அறுதியிட்டு உறுதியாக சுட்டிக்காட்டியவர் முருகநாயனார்.